பல பிரதேசங்கள் இருந்து தமிழர்கள், அதாவது தமிழ் பேசும் மக்கள் இலங்கை பூரா செறிந்து வாழ்கிறார்கள் என்பதற்குத்தான் புலனறுவை மாவட்டத்தில் ஒரு தமிழ் பேசும் மகன் பாராளுமன்றத்தில் இல்லை, அண்டார்புரத்திலே தமிழ் பேசும் மகனுடன் பாராளுமன்றத்தில் இருந்து இல்லை. ஆனால் மின்னல் இந்த இடங்களிலும் தாக்கம் செலுத்துகிறது என்பதனைத்தான் உண்மையில் மின்ன நிகழ்ச்சியில் அந்த இடங்களிலிருந்து கூட கேள்வி வருகின்றதை நாங்கள் போடுகின்றோம். எள்ளாளன் இணை தூட்டகை முனு வென்றான் என்ற ஒரு காலம் இருந்து இன்று ஒரு மாகாண சபை உறுப்பினர்களை நாங்கள் அன்றாதபுரம் மாவட்டத்திலே, அது தமிழாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழ் பேசும் மகன் ஒருவனை எடுப்பதென்றால் எவ்வளவு சிரமம் என்பதனை நாங்கள் இன்று புலனறுவை வரை அறிய முடியும். புலனறுவையிலே சிவன் கோயிலும் அன்றாதபுரத்திலே சிவன் கோயிலும் இருந்த காலம் போய் இன்று அங்கு ஒரு மாகாண சபை உறுப்பினர்களை கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு, துர்ப்பார்க்கிய நிலைமைக்கு இனவிகிதாசாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இது இன்று வியாபித்து திருவோணமலை வரை தாவி இருக்கிறது. இன்று திருவோணமலையில் பார்த்தால் இன்று 4 பில்லியன் முதலீட்டிலே ஒரு பாரிய முதலீட்டு சபையொன்றை உருவாக்குவதற்கு லவ்விங் ட்ரிங்கோ என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் உண்மையில் திருவோணமலையிலே தமிழ் முஸ்லிம் இனத்தவர்களின் பொருளாதார வளர்ச்சியையும் பார்க்க வெளிநாட்டு முதலீடுகளாக அந்த தமிழ் பேசும் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட இருக்கின்றன. இந்த அபகரிப்பிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 4 பில்லியன் அதாவது ஏற்கனவே ஏற்படுகின்ற பொழுது பல நாடுகள், இதில் அமெரிக்கா, சைனா போன்ற பல நாடுகள் வருகின்றது. இன்று உண்மையில் இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் சிவசங்கம் மீனன் அவர்கள் இங்கு இலங்கைக்கு வருகிறார். தமிழர்களுக்கு சில கூத்து அமைப்புகள் கூறி வருகின்றன தமிழரின் பிரச்சனை என்று. உண்மை தமிழரின் பிரச்சனையை பற்றி பேசவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே திருவோணமலை இந்தியாவின் ஆதிக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதனை இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே அவர்கள் கைச்சாத்திட்டார்கள். ஆனால் இன்று இந்தியாவுடன் கேட்காமல் சர்வதேசத்திடம் இந்த 4 பில்லியன் முதலீட்டை இலங்கை கையளிக்க இருக்கிறது. கையளிப்பதனூடாக தமிழர்களின் காணிகள் திட்டமிட்ட முறையிலே பறிக்கப்பட இருக்கின்றன. இன்று திருக்கோணேஸ்வரத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அது ஒரு இந்துக்களின் கோவிலா என்ற ஒரு கேள்வி எழும் அளவுக்கு மாறி இருக்கிறது. அந்த கடைகளிலே ஒரு குறைந்தது இந்துக்களின் கோவிலான அந்த கோவிலுக்கு செல்லும் வழியிலே 40% கடைகள் தன்னும் தமிழரின் கடைகளாக இருக்கிறதா என்று தலதா மாளிகாவா இருக்கட்டும் 100% சகோதர மொழியின் கடைகளாக இருக்கின்ற பொழுது ஒரு தமிழ் கடையும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, ஆனால் திருவோணமலையிலே சம்பந்தன் ஐயாவின் தலை வீட்டிலே, சம்பந்தன் ஐயாவின் தலைநகரிலே இன்று திருக்கோணேஸ்வரத்தில் எத்தனை தமிழ் கடைகள் இருக்கின்றன. அதாவது அந்த கோயிலுக்கு அருகாமையில் முற்றுமுழுதாக சகோதர மொழி கடைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. சுமார் 2003ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சிவலிங்கங்கள் அதை கோயிலை சுற்றி வர நாட்டுவதற்கு அந்த பரிபாலன சபையிடம் அனுமதி பெற்று தரும்படி இரா சம்பந்தன் அவர்களிடமும், அதாவது அவர்கள் சந்திரிகாவுடன் ஒன்றாக இருந்து சந்திரிகா அம்மையார் அவருடன் பாதுகாப்புக்காக BMW கார் குண்டு துளைக்காத, விடுதலை புலிகளினால் சுட்டுக் கொல்லப்படுவார் என்றால் சந்திரிகாவின் வலதுகையாக ஏற்படுகிறார் என்பதற்காக கொமாண்டோக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற பொழுது அந்த கார் அவர் குண்டு துளைக்காத கார்கள் கொடுக்கப்பட்ட காலகட்டத்திலே இருந்து இன்று வரை அவர்கள் அந்த சிவலிங்கங்களை கோயிலை சுற்றி வைப்பதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த சிவலிங்கம் வைக்கும் இடத்திலே SLT டவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டெலிகாம் டவர் SLTயும் டயலாக் டவரும் அமைக்கப்பட்டு இன்று இருக்கின்ற இது மாறி இன்று திருக்கோணேஸ்வரம் ஒரு கோயில் என்பதற்காக பார்க்க மறுபுறம் இன்று அது ஒரு காட்சியகமாக மாற்றும் நடவடிக்கைகளே மாறி மாறி வந்த சந்திரிகா அம்மையாராக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அல்லது தற்போதைய அரசாக இருக்கட்டும், அவர்கள் அந்த நடவடிக்கையிலே வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்து கொண்டு 77ஆம் ஆண்டிலிருந்து அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சம்பந்தனியா அவர்கள். சம்பூரை காப்பாற்றினாரா, மூதுரை காப்பாற்றினாரா என்று கேட்பதற்கு அப்பால் திருவோணமலை தலைநகர் எங்கே நோக்கி செல்கிறது என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. அதற்கும் அப்பால் இன்று இவர் அதாவது அசாத் தலைவர்கள் பேசுகின்ற பொழுதும் பல விடயத்தை கொண்டார். இன்று திருவோணமலையிலே பாரிய முதலீடு நாணயக்கன் பிரபாத் நாணயக்கார, அதாவது தற்பொழுது ஹம்பாந்தோட்டை ஹாபரை சைனாவுடன் இணைந்து கட்டிய பிரபாத் நாணயக்கார
அவர்கள் கூட தீவிரமாக இன்று $4 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்டை திருகோணமலையிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனூடாக அங்கிருக்கின்ற காணிகள், ஏற்கனவே காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணிகள் மேலும் பறிக்கப்பட்டு அங்கு இன்று சர்வசாதாரணமாக 83 தமிழர்கள் கடைகள் கொளுத்தப்பட்டன, 85 தமிழரின் கடைகள் கொளுத்தப்பட்டன. மெயின் ஸ்ட்ரீட்டிலே கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டுக்கு பின்பும் தமிழர்களின் கடைகள் கொளுத்தப்பட்டன. இன்று அந்த மாவட்டத்திலே அதிகுறைந்த வாக்குகளில் பாராளுமன்றம் போகும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இரா சம்பந்தன் அவர்கள் மாறும் அளவுக்கு இன்று இனவீதாசாரம் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது சாம்பூரிலே சுமார் 10க்கும் மேற்பட்ட தமிழ் கோயில்கள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன, பாடசாலைகள் இடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த காணிகளை இந்தியா தனக்கு வியாபார தலமாக மாற்றுவதற்காக, ஒரு இந்துக்களின் நாடாக இருக்கின்ற இந்தியா கூட தனக்கென்று அந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு இன்று தமிழர்களின் கோயில்களையும் பாடசாலைகளையும் உடைப்பதற்கு இந்தியா துணை போகியிருக்கிறது. இதற்காகத்தான் இந்தியா செய்கின்றபடியால் இரா சம்பந்தனியா அவர்களும் வாய் துறக்காமல் மௌனிகளாக இருக்கின்றார். இன்று கிளிவட்டி போன்ற பல பிரதேசங்கள் இன்று கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. எனவே இன்றைய கட்டத்திலே இப்படியெல்லாம் நடைபெறுகின்ற பொழுது இன்னும் மக்களுக்காகத்தான் அரசியல் என்று கூறுகின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக இணைவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதா? அதே நேரம் அந்த அண்டாபுரம் அவர் கேட்ட கேள்விக்கு போயிட்டு இதற்கு வருங்க. அவருக்கு கொடுத்த மறுமொழி தொப்பி போட்டுக்கொண்டு போயிடாத ஒரு நிலைமை வந்திருக்கு. அது எப்படி போனாலும் இந்த முஸ்லிம் தமிழ் மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு இந்த இப்ப பெட்டிக்லோ பொறுத்த அளவுல இன்னும் மாகாண சபையை கலைக்கவே இல்லை. இன்னொரு தொலைபேசி அலை போன்று அது இன்று அசாசர்கள் நீங்க தொலைபேசியில் விசேஷ விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் அடுத்ததை பாருங்க. வணக்கம். தயவு செய்து கூட எல்லாருக்கும் பொதுவாக கூறுற நேயர்களே, நீங்க ஆர்வடன் கேள்வி கேட்பதற்கு நன்றி. தயவு செய்து தொலைக்காட்சி பற்றிய நீங்க சத்தத்தை குறைக்காவிட்டால் எதிரொலிக்கிறது உங்களுடைய கேள்விகள். எனவே தொலைக்காட்சி பற்றிய சத்தத்தை குறைத்து வைங்கள். பேசுங்க. சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லிவிட்டு எங்க இருந்து பேசுகின்றீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அசாஸ் அலி அவரோட பேசுறது விரும்புறேன். எங்க இருந்து பேசுகின்றீர்கள்? நாங்க பேசுறது களுத்துறை டிஸ்ட்ரிக்ட். களுத்துறை எங்க? களுத்துறை வந்து அஸ்லாம் அவர் வந்துட்டு போன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சரியா? நான் அசாஸ் அலி அவர்களுக்கு மீண்டும் நன்றி எழுது. அவர் சிங்கங்களா வாழ்ந்தவர் தான், விளங்குறா? ஆஜி அவர்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி. இந்த பாருங்க, சந்திரிகாவுடைய கவர்மெண்ட் காலத்துல பற்றி மாவனல்ல பிரச்சனை வந்து விளங்குதா என்ன நடந்த உடனே கவர்மெண்ட் விட்டு விளங்கினாங்க, ஒரு அரசியல சத்தியா இறங்கினாங்க. நீங்க எங்களுக்கு அல்லாட உதவிக்கிற நீங்க அது போல முஸ்லீம்கள், நாங்க சிங்கங்களா வாழணும், கோல நீங்க முஸ்லீம்கள் எல்லாரும் மினிஸ்டர்மார் எல்லாரும் நீங்களும் ஒன்று சேர்ந்து எங்கட பலத்தை தமிழ் மக்களை பாருங்க. யாழ்ப்பாணம் அந்த சைட்ல பால்மீன் மந்திரி எல்லாம் வந்து எவ்வளவு அவங்களோட உரிமைகளுக்கு அவங்க போராடுறாங்க. எங்கட முஸ்லீம்களுக்கு நீங்க இந்த ஒரு சைட்ல இருந்துட்டு என்ன லாபத்திலயோ தெரியா உங்களுக்கு என்ன சரி அரசியல் அந்த என்ன சரி உங்களுக்கு அந்த என்ன சரி ஒரு உங்களோட பயமுறுத்தி காரணங்களால் எங்களுக்கு என்ன மட்டும் சொல்லலாது. நீங்க இங்க இருக்கிற அங்க பாயுது, அங்க இருக்கிறீங்க, நாங்க நின்ற இடத்துல நிக்க வாங்கிறோம். உங்களோட சப்போர்ட்டர்கள் நாங்க ஒரு கட்சியா இருந்து, நாங்க ஒரு இதமா இருந்து, நாங்க ஒரு சைட்ல இருந்துட்டு பாருங்களேன், எங்களுக்கு நின்ற இடத்துல நிக்கலா போற. இங்க பாருங்க, நீங்க மாறி மாறி உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு நிக்கிற, நாங்க எதனாலும் காண நிக்கிற. இந்த அரசியலை விட்டுட்டு முஸ்லீம்கள் என்று எங்கட உரிமை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்கட உரிமை. நாங்க ஹஜ்ஜி காலத்துக்கு வந்தால் மாட இருக்கிற பிரச்சனை வந்து போற இல்ல. பாருங்களேன், இந்த அரசாங்க கவர்மெண்ட் ஸ்ரீலங்கா சட்ட ரீதியில தம்பிக்கு இந்த மாட்ட இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கணும். நாங்க இந்த நாட்டு சட்ட ரீதியில தரப்பட்டிருக்கிற இதுக்காக எவ்வளவு ஒரு மாட்ட இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட்டுக்கு நாங்க பிரதி சபைக்கு இது கட்டி டெண்டர் கட்டி அதை எடுக்கிறாங்க, அதை அறுக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதை நீங்க ஒவ்வொரு முஸ்லீம்கள் உரிமைகளும் நீங்க பேசி எங்கட முஸ்லீம்கள் மினிஸ்டர் மாதிரி போறாங்க. எங்களுக்கு சைட் தேவையில்லை, எங்களுக்கு அரசியல் தேவையில்லை, எங்களுக்கு ஒரு சைட் தேவையில்லை, எங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தேவையில்லை, மஹிந்த ராஜபக்சே தேவையில்லை. எங்கட நாடு நிலம் பெறுகிற போல எங்கட உரிமைகள் எங்களுக்கு பெறக்கூடிய உரிமைகளை நீங்க பெற்றுட்டாங்க. நீங்க ஒத்துமையா முஸ்லீம் மினிஸ்டர் மாரோட பேசி ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியா இருந்து, எந்த கட்சியில சரி ஒரு கட்சியா இருந்து இந்த நாட்டில் உள்ள ஒத்துமையா எல்லாம்
எங்க அரசியல் ரீதியில செய்வா. நன்றி நன்றி நன்றி. அப்படி என்றால் உண்மை நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஒரு கட்டாருக்கோ அல்லது ஈரானுக்கோ செல்ல வேண்டும். அந்த வகையில் தான் இந்த தமிழ் கட்சி, அதாவது தமிழ் பேசும் அரசியல் கட்சியின் தலைவர்களை ஒன்றாக்க, ரவுஃப் ஹக்கீமும் ரிஷாட் பதினும் ஒன்றாக ஒரு ஹோட்டலில் தங்க வேண்டும் என்றால் அவர்களை ஜனாதிபதிகள் அழைத்து சென்றால் மாத்திரம்தான் ரவுஃப் ஹக்கீமும் ரிஷாட் பதினும் ஒன்றாக இருப்பார்களே. பேசினது மறுமொழி கொடுக்கணும். நாங்க அங்கே மிஞ்சும் பாஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு தான் சொல்றாரு. அவர் உங்களை என்ன குறிப்பிட அவர் என்ன கூறுகின்றார்? இல்ல மாறி மாறி உதாரணமா ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் யானையில் கேட்டார், அங்கு போனார், இப்படி பலர். ரிஷாட் பதின் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை உடைத்துக் கொண்டு சென்றார், அப்படி பலர் என்று உடைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அவர் என்னத்தை கூற வருகிறார் என்றால், இன்று முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள் பாரிய பிரச்சனையா இருக்கின்ற பொழுது அதற்காக நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவும் வேண்டாம், இந்த அரசும் வேண்டாம், ஏன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது என்ற கருத்தினை இன்னொரு வகையிலே பார்த்தால் இன்னொரு விடயத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று பாருங்கள். வடக்கிலே இன்று வடகிழக்கிலே அதாவது தந்தை செல்வா அவர்களின் காலத்தில் இருந்து அரசுடன் இணைந்து அரசியல் நடத்திய வரலாறு தமிழர்களின் வரலாற்றில் இல்லை. அதாவது அதிகார பகிர்வு என்பதற்கு மாத்திரம் டட்லி அவர்களின் ஆட்சியிலே தந்தை செல்வா அவர்கள் அரசியல் இணைந்தார். அதில் ஒரே ஒரு அமைச்சர் பதவியை எடுத்தார். அது என்ன அமைச்சர் பதவி? அதிகார பகிர்வுக்கான அமைச்சராக. அதிலும் யாரை விட்டார்? அதாவது பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு உறுப்பினரான திருச்செல்லம், அதாவது தேசிய பட்டியல் போனில் வந்த திருச்செல்லம் அவர்களை அமைச்சராக்கினார். அது சரிவரவில்லையுடன் விலகினார். அப்படியான பல ஆனால் இன்று முஸ்லிம் கட்சிகளை எடுத்தால் அவர்கள் அனைவரும் அமைச்சர்கள். இன்று எதிர்கட்சியிலே இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது நாங்கள் ஹபீர் காசிம் அவர்களை விடுங்கள், கேண்டீன் இருந்து முஸ்லிம் மக்களின் வாக்களை பெற்ற மட்டக்களப்பா, அல்லது முஸ்லிம் மக்களின் வாக்களை பெற்ற வன்னியா, அல்லது முஸ்லிம் மக்களின் வாக்கை பெற்ற அம்பாறையா, அல்லது முஸ்லிம் மக்களின் வாக்களை பெற்ற திருவோணமலையில் இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்று எதிர்கட்சியிலே இருந்து முஸ்லிம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள்? இதைத்தான் அவர் கேட்கின்றார். உங்களுக்கு எதுவும் கிடைக்குது, உங்களுக்கு ப்ரமோஷன் சொல்லி டெபுட்டி மேயரா இருந்தீங்க, முனிசிபல் மெம்பர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நீங்க அவருக்கு அதுக்கு சொல்லிக்கொள்ளணும். எனக்கு இப்ப இன்றைக்கு ரங்கா சரத் பொன்சேகா கொண்டு போன ஐக்கிய தேசிய கட்சி, இப்ப அன்றைக்கு ரங்காக்கு தெரியும் நாங்க ஏன் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறினோம். நாங்க கட்சியிலிருந்து விலவல்லி, நாங்க கட்சியில வெளியேறணும். என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு விரோதியான சரத் பொன்சேகா கொணர்வான வேற யாரையும் கொண்டாங்கன்றதான் நாங்க சொன்னோம். அன்றைக்கு அதை கேட்காத ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு என்ன கஷ்டப்படுது. இன்றைய பாருங்க, சரத் பொன்சேகாவை ஐக்கிய தேசிய கட்சி வானம்டுது. ஜேவிபி சொல்றான் இன்றைய பேப்பர்ல எங்களுக்கும் வானம், ஜேவிபி சொல்றான் எங்களுக்கும் வானம். அவரு எங்களுக்கு இன்னும் வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒன்றுக்கு தான் எலெக்ஷன் கேட்டோம், நாங்க அவருடைய கட்சியில தான் நாங்க மெம்பர் ஆகிக்கிறோம், எல்லாம் ஃபார்ம் பண்ணி தைக்கிறோம். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு சரத் பொன்சேகா வானம் என்ற அளவுக்கு வந்துட்டு ரெண்டு கட்சியும். அப்ப அன்று அதை ரியலைஸ் பண்ண ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள நான் ஒரு ஆள் தான் சொன்னேன். இது பெரிய ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். இன்றைக்கு பாருங்க ரங்கி பண்டாரு அவர் அவர்கிட்ட பொறுத்தால போறேன்னு சொல்லி இன்றைக்கு பார்ட்டில நேஷனல் ஆர்கனைசர் அவர்கிட்ட ஷோகாஸ் கேட்டிருக்காரு, ஏன் நீங்க இப்படி போறீங்கன்னு சொல்லி. இப்ப இன்றைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்காங்க 355 பேர் ஐக்கிய தேசிய கட்சியில மெய் தினத்துக்கு பேத்து இல்லைன்னு சொல்லி, சரத் பொன்சேகாவோட பேத்து, பிரேமதாசோட பேத்து, இந்த மாதிரி பாரிய பிரச்சனை ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள இந்த நிலைமை வரும் அன்றைக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. இப்ப இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இப்ப அவர் சொல்றா நீங்க என்ன பேசாம ஆகிறீங்க. நாங்க தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அனுராதபுரைக்கு வந்து, அனுராதபுரம் பலாங்கோட வந்து, பலாங்கோட இப்போ மூத்தூருக்கு வந்து முஸ்லிம்கள் இஷ்யூ ரங்க நானும் நீங்களும் பேசாத மட்டும் இல்ல, நாங்க எல்லாம் பேசி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு மற்ற தலைவர்களுக்கு சொல்ல மட்டும் தான் இயலும். அது தமிழ் பேசும் மக்களுக்கு செல்லலாம், எங்களுடைய உரிமைகளை நாங்க விட்டு கொடுத்து கொண்டு போறோம், இது எங்களுக்கு பாரிய பிரச்சனையாக வருவது என்று சொல்ல மட்டும்தான் இயலும். ஆனா அவங்களுக்கு வரையலா நிலம் என்ன என்று எங்களுக்கு தெரியா. ஏன் ரங்கா, ஏன் அரசாங்கத்தை விட்டு அவங்களுக்கு வரையல என்ற பிரச்சனை எங்களுக்கு என்ன தெரியும். ஆனா எங்களுக்கு சொல்ல மட்டும்தான். ஆனா இந்த மாடு அறுக்கிற பிரச்சனை சொன்னீங்க, மாடு அறுக்கிற பிரச்சனை எத்தனை வருட காலமாக இருந்து வந்த பிரச்சனை. ஆனா நாங்க தீர்வு கொடுத்தோம். நாங்க இன்றைக்கு மாடு அறுத்து இறைச்சி கொண்டாடுறது கொழும்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணி கொடுத்து வேண்டிய வியாபாரிகளை கேட்டா யாரு செஞ்சு கொடுத்தது அவங்க சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அமைச்சர் மாறிக்கலாம், நாங்க அமைச்சர் இல்ல. ஆனா நாங்க முஸ்லிம்களுடைய எல்லா பிரச்சனை வர நேரத்திலையும் தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையில நாங்க அவங்க எல்லா விஷயத்திலையும் குரல் கொடுத்து நாங்க முஸ்லிம்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுன்னு வரணும் என்று எதிர்பார்த்து தான் செய்யறேன். ஆனா தலைவர் மார்க்காக எங்களுக்கு பேசலாம், அவங்களுக்கு சொல்லலாம் இந்த மின்னல்